எல்லாத்தையும் பார்த்து வரதில்லை. நான் லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். ஸோ கல்யாணம் பண்ணணும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கும். எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? மூத்தவன். காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. உண்மையான காதல் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. இல்ல லவ் மேரேஜ்ல மட்டும்தான் அப்ப வயசு அதிகமா இருக்க பையனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். அந்த பொண்ணு மெதுவா நல்லா கேக்குது ஆக்சுவலா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. ஏன்னா நம்ம சிஸ்டம்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆணினுடைய வயது அதிகமாக இருக்கணும், பெண் அதை விட வயது குறைவானவராக இருக்கணும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு செய்தவர்களும் அதை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம், என்னால் இதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம். நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 to 5. 4 ல இருந்து 5 வருஷம். இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்சவங்க இல்லையா? 3 to 5 years இருக்கணும்னு நினைக்கிறேன். 3 ல இருந்து 5 வருஷமாவது வித்தியாசம் இருக்கணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? 5 to 8 years. அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சிருக்கீங்க. நீங்க அப்படி தான் கல்யாணம் பண்ணீங்களோ? ஆமா சார். அதானே பார்த்தேன். கரெக்டா கட்டுட்டா. உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 8 வயசு சார். 8 வயசு. அதனால தான் மினிமத்தை 5 ஆக்கிவிட்டீங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 10 வருடங்கள் அதிகமா இருக்கலாம். 10 வருடங்கள் வரை அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அதானே. நான் கேக்குறது உங்க நியாயத்தை கேட்கல. நார்மலா நான் இப்ப ஒண்ணு கேட்போம். உங்க பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப நம்ம எந்த நியாயத்தை தான் பேசணுமே ஒழிய நம்ம எத்தனை வயசுல டிஃபரன்ஸ்ல கட்டணம்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? 2 வயசு. 2 வயசு மூத்தவங்க. 1 வருஷம் சார். 1 வருஷம் வித்தியாசம். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட உங்க மனைவி 6 வயசு மூத்தவங்க. மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்க. மூத்தவங்களா? மூத்தவங்க. ஓ மூஞ்சிக்கல எவன்டா பொண்ணு கொடுப்பான்? உங்க வயசு என்ன? எனக்கு 52, எங்க ஒய்ஃபுக்கு 65. கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வயசு? 23, அவங்களுக்கு 36. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படி போனீங்க? எனக்கு எந்த விதமான ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்களும் பொருளாதார சூழ்நிலைகளும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை. ஒரு தோள் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நடக்காத ஒரு விஷயங்களை என் வயதில் பார்க்க முடிந்தது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது, அதை பயன்படுத்தி கொண்டேன். இன்று என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது. ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அவங்க என்றைக்கு நான் என் வீட்டிற்கு கொண்டு வந்தனோ. சரி, ஓகே, ஐ காட் இட். ஓகே. என்ன சொல்லற? தகுடு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்போ 27. She is 30 years then. இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. காதலிக்கும் போதே தெரியுமா முன்னாலே? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் என்ன லவ்ங்கிறது ஏஜ் பார்த்தாங்க வரும். பேச்சு ஒண்ணும் குறைச்சல. இது கேக்குற உங்களுக்கு நீங்க ஏன் இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கறீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீ. ஐயய்யய்யய்ய. இந்த 13 வயசுன்றது என்னால சுத்தமாவே கற்பனையே பண்ணிக்க முடியல. உண்மை. என்னை விட ஏஜ் அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை நான் வந்து காதலிக்கிற ரீதியாவோ இல்ல ஒரு மனைவி ஸ்தானத்திலயோ ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த பார்க்க கூடாதுன்றதை நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னால அப்படி மட்டும் தான் பார்க்க முடியும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படியே ஒரு கிரஷ் இருந்தா கூட எனக்கு மேல ஒரு ரொம்ப ஏஜ் இருக்காங்க அப்படின்னா உடைச்சிட்டு போக முடியல. அப்படி போறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. கிரஷ் மட்டும் வச்சுக்கலாம், அது புரியலையா? அப்ப அதுவும் அட்ராக்ஷன் தானே. கிரஷ் மட்டும் இருக்க முடியாது, புரியல எனக்கு. கிரஷ்னால அட்ராக்ஷன் வந்துருச்சு. லூசுடா, லூஸ் இல்லனே, மென்டல். ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து இந்த டக்குன்னு நம்ம முடிவு எடுத்து செஞ்சிரும். ஆனா நான் லைஃப்ன்றது அப்படி கிடையாதுல்ல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. வாழும்பொழுது அந்த வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தத்தா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார். என்ன இவ வர்றா? காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. உண்மையான காதல் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல.
இது ஓகே உங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட அது ஒரு அப்படி இல்ல நீங்க சொல்லாதீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இது வந்து நீங்க வந்து ஆரம்பத்துல காதல் இருக்கும் நீங்க சொன்னீங்க, இப்ப இல்ல நீங்க இருந்தனால தான் நீங்க மதுரையில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். பாருங்க, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன், அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துற கொஞ்சம் இருக்கு. காதல்ன்றது ஒரு வயசு அதிகமா இருக்குன்றதால காதல்ன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காதல்ன்றது வேற காரணம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, ஒரு வயசு பெரியவங்கன்றனால அவர் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல காதல் இருக்கும், இப்ப இல்லங்கறீங்கல்ல, அது எப்படி இல்ல நீங்க சொல்றீங்க? இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், நீ யாருக்குற முதல்ல சொல்லு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் ஜோசியம் பார்க்க போனேன் சார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாரு, உன்னைய விட ஒரு வயசு கம்மிமா நீ கல்யாணம் பண்ண போற பையன்னு. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நாங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா? எனக்கு மனசு சம்பந்தப்பட்டது சார் இது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த பிரச்சனையும் வரலன்னு அவங்க வந்து இந்த மேடைக்காக பேசுறதுக்கு. மேடைக்காக இல்ல மேம், உண்மையிலே சொல்றேன். வரலன்னு ரொம்ப சந்தோஷம், வரவும் வேண்டாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா வந்து நான் இத பாக்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். என்னால வந்து அதுக்கு மீறி அந்த யோசனை எனக்கு இருக்காது. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. தம்பியா நான் எந்த அளவு தட்டுவேனோ அதட்டுவேனோ திட்டுவேனோ அதுதான் என்னால பண்ண முடியும் அந்த ஆண்மகன் கிட்ட. என்னோட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி, அவன் சின்ன பையன், அவனை எப்படி நான் கட்ட முடியும்? இவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா என்னோட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அண்ணன் சித்தப்பா சரி, ஆனா வந்து நம்மளோட பண்பாடு என்ன, நம்மள எப்படி சொல்லி வளர்த்துறது, நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறது தான். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஓகேங்களா? அப்போ லவ்வோட வேல்யூவே இல்ல. லவ் வந்து எப்படி கண்மூடித்தனமா வந்துருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல, எல்லாத்தையும் பார்த்து வரது இல்ல. நான் லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். சோ கல்யாணம் பண்ணணும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? என்னோட ஒரு நாள் ஆச்சும் அதிகமா இருக்கணும். அதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஒரு நாள் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல. ஒரு நாள் அதிகம். என்னோட 28 days தான் he is elder. I am fine with it. ஓகே, if you are fixed you are fixed. அப்படியே இருங்க. உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் இல்ல எல்லாம் மீறியும் I love him நாதா you have to take that decision. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இல்ல, லவ் மேரேஜ்ல மட்டும் தான் அப்ப வயசு அதிகமா இருக்க பையனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். அந்த பொண்ணு மெதுவா நல்லா கேக்குது ஆக்சுவலா. சாம்பார் அப்ப எனக்கு. அப்ப உங்க தியரி வந்து லவ் மேரேஜ்ல பெரிய பையனை கட்டிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ண கூடாது. அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வெயி. அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் இந்த சொல்லுங்க. அக்கா கதை போடுறதே நீங்களாம் ஃப்ராடு. இல்ல பொய், இதெல்லாம் தப்பு. இதன அக்கா எங்க இருந்து வந்தாவா அக்கா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவு காலமா ஆண்கள் வந்து வழி நடத்தின குடும்பங்களை பத்தி தான் பேசினாங்க. நாங்க வந்து பெண்கள் எங்க குடும்பத்தை வழி நடத்தணும்னு சொல்றோம். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இப்ப நேரா அந்த பொண்ணு சிம்பிளா சொல்லுது, நான் கற்ற பையன் என்னை விட மூத்தவனா தான் இருக்கணும், ஒரு நாளாவது இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்ல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நம்ம ஸ்கூல்ல கூட வயசு சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களை சைட் அடிச்சது கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஓகேவா? அந்த மாதிரி தான் ஈக்குவலா. இப்போ நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது வயசு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் அங்கே உட்காந்துருந்துருப்பேன். ஏதோ காமெடி பேசுறா. நான் இன்னும் முடிக்கல. என் ஹஸ்பண்டை இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலா அதை அனுபவிக்கும் போது, என்னடி சொல்ற, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது ஈவன் மோர் ஃபன், ஈவன் மோர் எனர்ஜெட்டிக். நீ என்ன சொல்ற? ஹஸ்பண்ட் சின்னவங்களா இருக்க பட்சத்துல நீ பெருசு நான் பெருசுங்கிறத உடைஞ்சிருது. ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஸோ நான் தான் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஈக்குவாலிட்டி பக்காவா ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. வாய்ப்பில்லை ராஜா. இல்ல, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட வயசு கம்மியா இருக்க பையனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் வருமா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் எடுக்கிறேன், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் எடுக்கிறேன், பிஜி எம்ஏ எடுத்துட்டு இருக்கேன். வெரி குட், ஐ லைக் யூ.
ஸோ அந்த தரத்தில் உள்ள பசங்களை நான் பார்க்கும்போது பசங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க, பொண்ணுங்க வச்சதா சட்டமாக இருக்கும் அங்கே. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. அது எப்பவுமே அப்படிதாங்க. பொண்ணுங்க தாங்க நிறைய பேசுவாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ப்ராக்டிக்கலாகவே நான் காமிக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட்ல இங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறவங்களா அவங்க தான் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. அவர் வாயே திறக்கல. நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம், ஏஞ்சி வேலைக்கு போ எல்லாம்